ஹாய், சிம்பிள் ரெசிபி டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பருப்பு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஸோ பருப்பு நல்லா பொங்காமல் வரதுக்காக ஆயில் விட்டுருக்கேன். ஸோ மசாலா ஸ்பைசஸ் அரைச்சிக்கலாம். அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சிக்கலாம். 2 பழுத்த தக்காளி, 3 பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகாய் எனக்கு இது அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் 4 எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சீரகமும், அப்புறம் மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லாமே வந்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நடுவில் வேணால் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி அரைச்சிருக்கேன், வேணும்னா தண்ணி ஊற்றி நான் அரைச்சிப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த பேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 4 மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா பருப்பு வேக வைக்கணும். அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி வாங்கும்போது சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, வெந்தயம், ஜீரகம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, பருப்பு வேக வச்ச புளி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா. இதுதான் இன்க்ரீடியன்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யறது பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பேனில். ஸோ அதே குக்கர்லேயே நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே நம்ம வச்சுருக்கோம்ல, அது பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்போம். தட்டுன்னு நான் தீஞ்சு வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பைஸாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பெருசாக கட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஹோட்டல் ஸ்டைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜக்கில் தண்ணி அந்த ஜக்கில் சாம்பார் ஊற்றும் போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லாயிருக்கும். ஸோ பெருசாக இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சா மசாலா அரைச்சிருக்கோம்ல, ஸோ அரைச்சி வச்சா தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை போகணும். எல்லாமே நம்ம சும்மா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வதக்கிங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வந்துட்டு சாம்பார் தூள் இருக்குல்ல, ஸோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாம்பார் தூள் இல்லைனாலும் நான் குழம்பு மிளகாத்தூள், நான் வீட்டில் அழைக்கிற மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பச்சையாக போட்டிருக்கனால, மசாலா எல்லாமே போட்டிருக்கனால நல்லா வதக்கணும். இல்லைனா அது ஒரு ரா ஸ்மெல் வரும். ஸோ நல்லா வதக்கிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் கரெக்டாக ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். டிஃபன் சாம்பாருக்கு சாம்பார் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா தான் இட்லிக்கோ தோசைக்கோ ஊற்றி சாப்பிடும்போது நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் தண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு குவான்டிட்டி பொறுத்து, எத்தனை பேர் இருக்காங்களோ அது குவான்டிட்டிக்கு பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அதில் அப்புறம் வந்துட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி எடுக்கும்போது வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன். ஸோ அது கட் ஆகிடுச்சு வீடியோ எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் புளி தண்ணி, பருப்பு நல்லா கொதித்த உடனே புளியோட பச்சை வாசத்தை போடும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு சாம்பார் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு